வணக்கம் நண்பர்களே. பணம் பத்தும் செய்யும்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதான். ஆனால் இந்த பணத்துக்கு 2 பக்கங்கள் இருக்குதுங்கிறத பற்றி நாம் என்னைக்காச்சும் யோசிச்சதுண்டா? அது ஒரு பக்கம் நல்லது செஞ்சால் இன்னொரு பக்கம் கெட்டதும் செய்யுமா? இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கி நம்ம விடை தேட போகிறோம். வாங்க. பணம் அது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல். அது ஒருத்தரோட குணத்தை மாற்றாது, ஆனால் அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற குணத்தை இன்னும் பெருசு பண்ணி காட்டும். ஒருத்தர் நல்லவராக இருந்தால் பணம் அவருக்கு இன்னும் நிறைய நல்லது செய்ய வாய்ப்பு கொடுக்கும். அவர் தர்மம் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு உதவலாம், சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாம். ஆனால் ஒருத்தர் பேராசைக்காரராக இருந்தால் பணம் அவரை இன்னும் பேராசைக்காரராக மாற்றிடும். பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஊழல், மோசடி, ஏமாற்று வேலைகள், இப்படி பல கெட்ட விஷயங்களுக்கு பின்னால் பணத்துக்கான பேராசை தான் இருக்கும். பணம் ஒரு மாயை மாதிரி. அது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கும். ஆனால் உண்மையான சந்தோஷம், நிம்மதி, அன்பு இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. நாம் பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் அதோட மதிப்பு இருக்குது. அது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுதா இல்லை கெட்ட காரியத்துக்கு பயன்படுதா? நாம் அந்த பணத்துக்கு அடிமையாக இருக்கோமா இல்லை அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோமா? இதுதான் முக்கியமான கேள்வி. அப்போது பணங்கிறது ஒரு கருவி தான். அதை உபயோகிக்கிறவங்க கையில் தான் அதோட மதிப்பும் விளைவும் இருக்குது. பணம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதா கெட்டதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக காத்துட்ருக்கேன். மைண்ட் வாய்ஸ் நேரம் வழியாக உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அடுத்த சிந்தனையில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர்.